இப்போ தமிழகத்திலையும் ஆட்சியை பிடிக்கணும். ஆனால் முதல் வழி வந்து கூட்டணி ஆட்சி தான் வழி. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜிக்கல் பிரச்சனை இருக்கனால இங்கே முதல்ல வந்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் தனிச்சு ஆட்சிக்கு போவோம் அப்படிங்கிறனால தான் பாஜக ஒரு 60 தொகுதியை வந்து திட்டமிட்டு காய் நகர்த்திட்டு இருக்காங்க. 234 தொகுதியும் நிக்கணும்னு ஆசை இருந்தாலுமே கூட ஒரு 60 தொகுதியை செலக்ட் பண்ணி அந்த 60 தொகுதியில வேலைகளை அதிகமாக்கி இருக்காங்க. அதுல அமித்ஷா அவர்களே நேரடியா அவரோட கட்டுப்பாட்டில் இயக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இறக்கி விட்டுருக்காரு. அந்த டீம் வந்து கிரவுண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் எடுத்து டைரக்டா டெல்லிக்கு கொடுக்குற வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வருது. ஸோ குறிப்பா ஒரு 30 தொகுதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்ல பரவலாக வந்து தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அதிரடி ரைடுகள் நடக்கும். அந்த ரைடுகளில் வந்து திமுக அமைச்சர்கள் எல்லாமே நெருக்கடிக்கு ஆளாவாங்க. அவங்க வந்து ஃபண்டை மூவ் பண்ண முடியாத அளவுக்கு மாற்றும் பொழுது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். இது வந்து பாஜக ஒரு பிளஸ்ஸா அமையும். ஸோ நயினார் நாகேந்திரன் அவர்களும் வந்து பர்ஃபார்ம் பண்றாரு. இருந்தாலும் அவரோட சுற்றி இருக்கவர்கள், அவர் கூட இருக்கவர்கள் வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, சரியான பிஏக்கள் இல்லை, சரியான அந்த ஆர்கனைசிங் இல்லை அப்படிங்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்களை வந்து இழந்ததுமே கூட அப்படிதான் சொல்றாங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அந்த சரியான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கல. ரேலோன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரஞ்சித்குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழகத்தில் பிஜேபியோட செயல்பாடு ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவோட வருகை அடிக்கடி வேற வந்துட்டு போறாரு, இன்னும் அதிகமாக வரப்போறாரு அப்படின்ற செய்தியெல்லாம் வருது. PM மோடி அவர்களும் வரப்போறாருன்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. பிஜேபி தலைவர்கள் எல்லாமே தமிழகத்தை குறி வச்சு போயிட்டு இருக்காங்க. இப்போ வருகின்ற எலெக்ஷன்ல பிஜேபிக்கு என்ன மாதிரி சீட்டுகள்லாம் அமையும்ன்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். நிச்சயமா பார்த்தோம்னா பாஜக, மத்திய பாஜக வந்து தமிழகத்தில் ஒரு அதிரடி மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. தலைமை மாற்றத்தை உருவாக்கி இருக்காங்க. அண்ணாமலை போன்ற ஒரு ஆக்டிவா இருந்த லீடரை மாத்திட்டு ஒரு பல ட்ரெடிஷனல் லீடராக கூடிய நயினார் அவர்களை வந்து போட்டிருக்காங்க. இது வந்து கூட்டணிக்கு ஒரு இணக்கப்போக்குக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனாலும் பாஜக வந்து கூட்டணியை மட்டுமே நம்பி ஆட்சியில் இருக்காது. ஏன்னா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு தற்காலிக தீர்வு தானே தவிர நிரந்தரமா ஆட்சிக்கு வர்றது தான் பாஜகவோட கொள்கைகளை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா 1980 பார்த்துருக்கோம், தனிச்சும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, கூட்டணி ஆட்சியும் இருந்திருக்கு, ஆட்சி இழந்த வரலாறும் இருக்கு, கூட்டணி நம்பி ஆட்சி இழந்து மத்தியில் ஆட்சி இழந்த வரலாறுகளும் இருக்கு. அதனால என்னைக்குமே கூட்டணியை மட்டுமே நம்பி இல்லாம சுயமா பலமா வரணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட போகக்கூடியவர்கள். அப்ப தமிழகத்திலையும் ஆட்சியை பிடிக்கணும். ஆனா முதல் வழி வந்து கூட்டணி ஆட்சி தான் வழி. ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜிக்கல் பிரச்சனை இருக்கனால இங்க முதல்ல வந்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் தனிச்சு ஆட்சிக்கு போவோம் அப்படிங்கறதுனால தான் ஒரு காம்ப்ரமைஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் அண்ணாமலை அவர்களை தற்காலிகமா மாத்திட்டு நயினார் நாகேந்திரனுக்கு அந்த பதவி கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். குறிப்பாக பார்த்தோம்னா கொங்கு பகுதியிலிருந்து ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவரை தலைவராக போட்டிருந்தாங்க. அதன் மூலியமா கொங்கு பெல்ட்ல ஒரு போலரைசேஷன் நடந்தது. எல்முருகன் அவர்களை போடும்போது அது ஒரு ரீதியான ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை உருவாக்குச்சு. அது வந்து ஒரு போலரைசேஷன் உருவாக்குச்சு. அதே மாதிரி சவுத் சைட்லேருந்து ஒரு தலைவரை போடும்பொழுது இன்னும் வந்து சவுத்தில் வந்து பிஜேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நயினாரோட அப்பாயின்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காய்களுமே திட்டமிட்டு தான் நகர்த்துறாங்க. அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களை மாற்றும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதே சமுதாயத்தை சார்ந்தவரை இன்னைக்கு வந்து ஒரு உச்சபட்ச பதவிக்கு கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் மூவா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து இப்ப பாஜக ஒரு 60 தொகுதியை வந்து திட்டமிட்டு காய் நகர்த்திட்டு இருக்காங்க. 234 தொகுதியும் நிக்கணும்னு ஆசை இருந்தாலுமே கூட ஒரு 60 தொகுதியை செலக்ட் பண்ணி அந்த 60 தொகுதியில வேலைகளை அதிகமாக்கி இருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு 30-35 தொகுதியை வந்து அதிமுக கிட்ட கேட்டிருக்காங்க. அதுல ஒரு 20 தொகுதி வந்து அதிமுக கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படிதான் அவர்களோட வேலை போயிட்டு இருக்கு. அதாவது போன பாராளுமன்ற தேர்தலில் எங்கெல்லாம் வந்து 2வது இடத்துக்கு பாஜக வந்ததோ, எங்கெல்லாம் வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அப்படின்னு தேர்ந்தெடுத்து ஒரு 60 தொகுதியை எடுத்திருக்காங்க. அதுல முடிஞ்ச அளவுக்கு அதிமுகவோட பார்கெயின் பண்ணி வாங்குறதுக்கான முயற்சி இருக்கு. குறிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐபேக் மாதிரி ஒரு நிறுவனத்தை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. பாஜக வராகின்னு ஒரு நிறுவனத்தில் கொடுத்து அவர்கள் இதில் ஆட்கள் போட்டு அதில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலை சரியில்லை, அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால அமித்ஷா அவர்களே நேரடியாக அவரோட கட்டுப்பாட்டில் இயக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இறக்கி விட்டுருக்காரு. அந்த டீம் வந்து கிரவுண்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் எடுத்து டைரக்டாக டெல்லிக்கு கொடுக்குற வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வருது. ஸோ குறிப்பாக ஒரு 30 தொகுதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக வந்து தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சென்னையில் டி நகர், வேளச்சேரி, மயிலாப்பூர், கோயம்புத்தூரில் வந்து நார்த்து, கோயம்புத்தூர் சவுத்து, கிணத்துக்கடவு, திருப்பூரில் தெற்கு தொகுதி, ஈரோட்டில் மொடக்குறிச்சி தொகுதி, நீலகிரியில் ஊட்டி தொகுதி, கன்னியாகுமரியில் குளச்சல், விலவங்கோடு,
அதே மாதிரி நாகர்கோவில், இது சில ஜெயிச்ச தொகுதி இருக்குது, ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதிகள். அதே மாதிரி கூடுதலாகவும் இப்போ கன்னியாகுமரிலாம் பார்த்தோம்னா நாகர்கோவிலோடு சேர்ந்து குளச்சலையும் விலவங்கோடையும் முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா விலவங்கோடுலேருந்து அது முன்னால் அங்கே எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து திரும்ப விலவங்கோடும் ட்ரை பண்ண பார்க்குறாங்க. ஸோ திருநெல்வேலியில் நயினார் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, அது திருநெல்வேலியை ட்ரை பண்ணுறாங்க. தென்காசிலையும் வந்து ஒரு ஷெட்யூல்டு தொகுதி ஒன்றையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி தென்காசி தொகுதி சரத்குமார் அவர்களுக்காக அந்த தொகுதியை வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. விருதுநகர், ராஜபாளையம் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் பல்வேறு தொகுதிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த தொகுதிகள் தேர்ந்தெடுத்து அங்கே கிரவுண்டில் வேலை செஞ்சு அதற்கு ஒரு சில தொகுதிகளில் வந்து வேட்பாளர்களும் வந்து இவர்கள் தான் வேட்பாளர் அப்படின்னு அடையாளம் கண்டு அவர்கள் அங்கே வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ அதுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்த தான் நம்ம சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்களே வந்து நேரடியாக அதில் கண்காணிக்க போகிறாரு. இப்போ சமீபத்தில் கூட அந்த பூத் மாநாடு, பூத் லெவலில் ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கு அமித்ஷா அவர்கள் வராரு அப்படிங்கிறப்ப அந்த பூத் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தொடர்ந்து பூத் மாநாடுகள் நடத்த போறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதற்கு ஒரு கூடுதல் வலு சேர்க்கறதுக்கு திமுகவை டார்கெட் பண்ணி திமுகவை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரைடுகள் நடக்க போகுது. நம்ம சொல்லியிருந்தோம் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிரடி ரைடுகள் நடக்கும். அந்த ரைடுகளில் வந்து திமுக அமைச்சர்கள் எல்லாமே நெருக்கடிக்கு ஆளாவாங்க. அவங்க வந்து ஃபண்டை மூவ் பண்ண முடியாத அளவுக்கு மாற்றும் பொழுது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். இது வந்து பாஜக ஒரு ப்ளஸ்ஸாக அமையும். ஏன்னா ஆல் இண்டியா லெவலில் பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் பாஜக ஜெயிக்கிறதுக்கு வந்து பாஜக ஒரு பக்கம் வேலை செஞ்சாலுமே எதிர்கட்சிகளை வந்து டீபோமலைஸ் பண்ணிடுவாங்க, அந்த ஃபண்டிங்கை வந்து லாக் பண்ணிடுவாங்க. குறிப்பாக டெல்லியில் பார்த்தோம், கெஜ்ரிவால் அவர்களை தூக்கி உள்ள போட்டதாக இருக்கட்டும், ஜார்க்கண்டில் சிஎம்மாக இருந்தவரை தூக்கி உள்ள வச்சதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த கட்சியவே வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணுறது. அந்த கட்சியே ஒரு ஸ்தம்பிச்சு போயிடும், ஃபண்ட் எல்லாமே லாக் ஆயிரும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஜக சுலபமாக ஜெயிக்கும். அதே ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டிலையும் செயல்படுத்த போகிறாங்க. ஸோ திமுக மிகப்பெரிய நெருக்கடி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமான அமைச்சர்கள், முதலமைச்சரோட மகனாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருக்குமே வந்து ஒரு நெருக்கடி வரும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம சொன்னோம் திமுக வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த தடவை எம்எல்ஏ கேண்டிடேட் எப்படி இருக்க போறாங்கன்னா யாரெல்லாம் கொள்ளையடிச்சான், யாரெல்லாம் அதிகமாக வந்து மக்கள் பணத்தை சுரண்டா, இந்த மாதிரி ஆட்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. கருணாநிதி அவர்கள் காலத்தில் கூட செலவு பண்ற ஆட்களுக்கு கொடுப்பாங்க, ஆனாலுமே கூட மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. கட்ட பஞ்சாயத்து, மக்கள் விரோதமான செயல்கள் செஞ்சு மக்கள்கிட்ட பேருக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர்களை வந்து அப்புறப்படுத்திடுவார். அது பல உதாரணங்கள் இருக்கு. அவங்களாம் வந்து கட்சியிலே திரும்ப வரவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க எவ்வளவுதான் சம்பாதிக்கலாம், தலைமைக்கு விசுவாசமா இருக்கலாம், கோடி கோடியா கொட்டி கொடுக்கலாம், ஆனா மக்கள்கிட்ட பேரை கெடுத்துக்கிட்டா அவர்கள் வந்து திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அது வந்து அப்படி ஒரு சூழல் உருவாக்கியிருந்தாங்க. அப்படி இருந்தே மக்கள் திமுக வீட்டுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா இப்ப வந்து ரொம்ப மிகப்பெரிய காட்டாட்சி நடக்குது. யார் வேணா என்ன வேணா செய்ய, கொள்ளையடிச்சியா நீ செலவு பண்ணிக்க முடியுமா, நீ வந்து இரு அப்படின்னு சொன்னேன். நம்ம சமீபத்தில் சொன்னோம், திண்டுக்கல் பகுதி, திருச்சியிலேருந்துலாம் சொன்னோம், எப்படிப்பட்ட மோசமான ஆட்கள் எல்லாம் வந்து திடீர்னு வந்து கட்சியில் சேர்றாங்க, என்ற காசு இருக்குங்கிறாங்க, எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டு செலவு பண்ணி ஜெயிச்சுட்டு போறாங்க. ஸோ இவர்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாங்க? ஏற்கனவே மக்களை சுரண்டி மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சு தான் சொத்து சேர்த்தாங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு கௌரவத்துக்காக எம்எல்ஏ போஸ்ட் வாங்குறாங்க. அப்போ இவர்கள் திரும்ப மக்கள்கிட்ட கொள்ளையடிப்பாங்களா இல்லை மக்களுக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும், மக்கள்கிட்ட இன்னும் சுரண்ட தான் போறாங்க. அந்த சுரண்டலை வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு பதவி தான் எம்எல்ஏ பதவி அப்படிங்கிறது தான் இவர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு. இது மக்கள்கிட்ட எடுபடுமானால், திமுக மேலே ஒரு வெறுப்பு உண்டாகுமானால் அதிமுக பாஜகவுக்கு இது ஒரு சாதகமாக வரும். அதை பாஜக சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்த மக்கள் விரோத ஆட்சியை வந்து அப்புறப்படுத்தி அவர்கள் வந்து இந்த தொகுதிகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. எந்தெந்த தொகுதியில் திமுக எம்எல்ஏக்களுக்கு அதிருப்தி இருக்குது, மக்கள்கிட்ட கெட்ட பேர் இருக்கும், அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில் தங்களுக்கு ஒரு வலுவான வேட்பாளர்களை போட்டு வெற்றி பெறதுக்கான முயற்சிகள் இருக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுது, பாஜகவோட அந்த அதிருப்திகளை எப்படி இவங்க சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் இருந்த வேகம் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ நயினார் நாகேந்திரன் அவர்களும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு, இருந்தாலும் அவரோட சுற்றி இருக்கவர்கள், அவர் கூட இருக்கவர்கள் வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, சரியான பிஏக்கள் இல்லை, சரியான அந்த ஆர்கனைசிங் இல்லை அப்படிங்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்களை வந்து இழந்ததுமே கூட அப்படி தான் சொல்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அந்த சரியான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கல, சந்திப்பு ஏற்படுத்தலை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிஏக்களோட குறைபாடு தான். ஏன்னா ஓபிஎஸ் என்னங்கிறாரு, நான் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டேன், மெசேஜ் போட்டேன்னு பகிரங்கமாக பத்திரிகையில் காட்டுறாரு, பாருங்க நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து என்ன சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு எனக்கு தெரியவே இல்லைன்னு. அப்படின்னா யாரோட கவனக்குறைவு? ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்டுறாரு, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எனக்கு தெரியாதுங்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு இருக்கிறாரு? அப்போ ஒரு முக்கியமான தலைவர், ஒரு முதலமைச்சராக இருந்தவர், இன்னைக்கு அவரை நம்பி ஒரு கூட்டணியில் இருந்தவர், அவருக்கே வந்து இந்த நிலைமைனா
தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்ன நிலைமை? அப்போ இதெல்லாம் சரி பண்ணாட்டி திமுகவோட அதிருப்தியை பாஜகவால் எப்படி கைப்பற்ற முடியும்? நிர்வாகிகளே வந்து நெருங்க முடியாத ஒரு சூழல் உருவாகுது, தொண்டர்கள் வந்து சரியான ஒரு தகவலை கொடுக்க முடியல. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மெத்தனை போக்கோட இருக்கு அப்படின்னா மக்கள் எப்படி நீங்க சென்றடைவீங்க? மக்கள் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அதுக்கு திமுகவே பரவாயில்லைங்கிற எண்ணத்துக்கு போயிட மாட்டாங்களா? அப்போ இதுதான் வந்து கல யதார்த்தமா இருக்குது. ஸோ பாஜக தன்னோட குறைபாடுகளை சரி பண்ணி கூட்டணியை சுமூகமாக கொண்டு போனா வெற்றி பெறலாம். இல்லாட்டி திமுகவுக்கு மீண்டும் வாய்ப்புகள் கிடைச்சு இன்னும் மிகப்பெரிய காட்டாட்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை இருக்கு. சார், நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா பாஜக வந்து 60 சீட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கான்னு சொல்கிறீங்க. அதிமுகவோட மனநிலை என்னவாக இருக்கும்? இவங்க பிஜேபி வந்து 60 சீட்டு கேட்டாங்கன்னா இதை விட அதிகமாக கொடுப்பாங்களா இல்லை கம்மியாகவே கொடுத்துருவாங்களா அதிமுக? இல்லை, அதிமுகவை பொறுத்தளவுக்கு வந்து 60 சீட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. கூட்டணியே வந்து ஒரு நெருடலோட தான் வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து 20 to 25 சீட்டு, போன முறை வந்து 20 சீட்டு எதிர்பார்த்தாங்க, இந்த தடவை 25 சீட்டு வரைக்கும் டிமாண்ட் பண்ணுறாங்க. போன தடவை ஒரு சீட்டு கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதிமுகவோட எண்ணமாக இருக்குது. அதனால தான் இவர்கள் ஒரு 60 சீட்டு எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஏபிசின்னு 3 கேட்டகரியாக ஒரு 20 தொகுதியை ஏ கேட்டகரியிலும், ஒரு 20 தொகுதியை பி கேட்டகரியிலும், ஒரு 20 தொகுதியை சி கேட்டகரியிலும்னு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. டெல்டாவில் பெருசாக பாஜக விருப்பப்படலை. கொங்கு பெல்ட்லையும் தென் மாவட்டங்கள்லையும் தான் அதிகமான தொகுதிகள். குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி கன்னியாகுமரியிலே 3 தொகுதி கேட்குறாங்க, தென்காசியில் 2 தொகுதி, விருதுநகர், இந்த மாதிரி சில மாவட்டங்களில் சில பாக்கெட்டில் வந்து 2-3 தொகுதி, கோயம்புத்தூரில் 2-3 தொகுதி, இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அதிகமான தொகுதியில் கேட்குறாங்க. ஆனால் அது மொத்தமும் அதிமுக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொங்கு பெல்ட்டில் அதிமுகவுக்கு அதிகமான ஓட்டு வங்கி இருக்குது, அது அதிமுகவோட கோட்டை. ஸோ அந்த இடத்துல எல்லா தொகுதியும் பாஜக கொடுக்க மாட்டாங்க. அப்போ டெல்டா வேண்டவே வேண்டான்னு பாஜக புறக்கணிக்குது. அங்கே வந்து பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சில தொகுதிகளை கேட்குறாங்க. ஸோ அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வின் சுச்சுவேஷனில் ஒரு 20 சீட்டு கொடுத்தா ஒரு 10 சீட்டு பிஜேபி ஜெயிக்கிறதாவும், ஒரு 10 சீட்டு அதிமுக பலவீனமாக இருக்க தொகுதி, அது அதிமுகவும் ஜெயிக்க முடியாது, பிஜேபியும் ஜெயிக்க முடியாதுங்கிற தொகுதி தான் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு ரேஷியோவாக இருக்க முடியும். ஏன்னா அது அதிமுக நஷ்டமாகிற தொகுதியும் சில தொகுதியை பாஜக தலையில் கட்டிவிட பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவர்களுக்கு லாபம். அதனால பாஜக ஜெயிக்கிற தொகுதி மட்டுமே எதிர்பார்க்கும் பொழுது அதை மட்டுமே அதிமுக கொடுக்கும்னு நினைக்கிறது நடக்காத காரியம். இன்னொன்று 60 தொகுதிங்கிறது சாத்தியமும் இல்லை. அதனால ஒரு 20-25 தொகுதி தான். அமித்ஷா அவர்களுமே அவ்வளோதான் எதிர்பார்க்குறாரு, ஒரு 20 to 25 தொகுதி, அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கணும். அந்த இதில் வந்து அந்த 100க்கு எவ்வளோ எடுக்க போகிறோம், 80 90, 25 வாங்கினா ஒரு 20 15 18 தொகுதி ஜெயிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஜெயிச்சுட்டா அடுத்து வந்து இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் இந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு இன்னும் அதிக லெவலில் போகலாம், ஒருவேளை ஆட்சியை பிடிக்கலாம், இல்லை இன்னும் அதிகமாக ஒரு 60 தொகுதிக்கு போகலாம் அப்படிங்கிறதா அவரோட டார்கெட்டாக இருக்குது. ஆனால் 60 வச்சு டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த 60ல் ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய 20 தொகுதியை வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கான வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு களத்தில் ஆட்களும் தயாராக போயிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. எங்களோட இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.